உலகில் வேக்க வைக்கிற அளவிற்கு, மலைக்க வைக்கிற அளவிற்கு, அதிசய வைக்கிற அளவிற்கான கொள்ளைகள் நடந்திருக்கு. எவ்வளோ எவ்வளோ பெரிய கொள்ளைகள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரும் கொள்ளையாக எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கொள்ளை. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பெரும்பாலும் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. சமீபத்தில் கடந்த அக்டோபர் 19 நடந்த ஒரு கொள்ளை உலக அளவில் பேசக்கூடிய ஒரு கொள்ளையாக நடந்தது. பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் உள்ள லூவர் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் உலகத்தில் மிக பிரபலமான அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஹாலிவுட்லேருந்து நம்மூர் பாலிவுட் வரைக்கும் பல திரைப்படங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன விசேஷம்னா, இந்த அருங்காட்சியகத்தில் இருந்து கொள்ளையடிக்கிற மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள், அதிசயத்தக்க பொருட்கள், பெரிய மன்னர் காலத்து பொருட்கள், இதையெல்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரியான காட்சியை இங்கே தத்ரூபமாக படமாக்கியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அருங்காட்சியகம் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம். அதை தாண்டி அவ்வளோ செக்யூரிட்டிங்க இருக்காங்க. இந்த சிசிடிவி கேமரா வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் கிடையாது இல்லை, அப்போவே கண்டு தான் நம்ம கேமரான்னுவாங்கள்ல, அது மாதிரி கண்கொத்தி பாம்பா அந்த காவலர்கள் இந்த அருங்காட்சியகத்தை காத்திருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, உலகின் பல மூலைகள் இருந்து, பல தரப்பட்ட மூலைகள் இருந்து, அது ஏசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, எந்த பகுதியிலிருந்தும் விலை உயர்ந்த பொருட்கள், விலை மதிப்பு மிக்க பொருட்கள், கண்டறியப்பட்ட பொருட்கள், அவ்வளோ பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. அப்படியாப்பட்ட அருங்காட்சியகத்தில் கடந்த 19 ஒரு 4 கொள்ளையர்கள் ஒரு 4 நிமிஷத்தில் இந்த கொள்ளை அரங்கேற்று. சும்மா ஒரு நொடி போல 4 நிமிஷத்துல. என்னன்னா, இந்த பிரான்ஸ் கவர்மெண்ட்டே கொஞ்ச நேரம் ஆடி போயிடுச்சு. வேர்ல்டுலயே என்னையா நீங்களாம் ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, நீங்க உங்க பாதுகாப்புலாம் என்ன பாதுகாப்புன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, அவ்வளோ டைட் செக்யூரிட்டி இதில் உள்ள புகுந்துட்டாங்க. பக்கா பிளான் பண்ணி உள்ள புகுந்துருக்காங்க. சரி, என்னதான்பா எடுத்திருக்காங்க அப்படின்னா, 9 பொருட்களை உள்ள எடுத்திருக்காங்க. 9 பொருளை தூக்கிறாங்க. 9 என்னன்னா, தங்கமும் வைரமும், வைர நக்லிஸ், இது மாதிரி 9 பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு பொருளை கொண்டு போயிருக்காங்க, அதை பிரித்து பார்த்துருக்காங்க. பாதி வழியில் பகீர்னு தூக்கி அடிச்சிருக்காங்களுக்கு, கொள்ளையர்களுக்கு. அதை அங்கேயே போட்டு போயிட்டாங்க. என்னையா அது? அதுவும் விலை மதிக்க பொழுது வைர கிரீடங்க, அது ஏன் போட்டு போனாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்னையா இவ்வளோ பெரிய மியூசியம், இந்த மியூசியத்தில் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதெல்லாம் யாரும் எதுவும் சரியான விஷயம் கிடையாதான்னு யூரோப்பில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் கிண்டலாக அங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் நாட்டிலேருந்து சில பேரை ஒன்றா அமுச்சு வைக்கிறோம் நாங்கள், நீங்கள் செக்யூரிட்டியாக போட்டு வச்சுங்க, உங்கள் ஆளுங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு. இதுக்கு ஃப்ரான்ஸுக்கு இது ஒரு பெரிய சவாலாக மாறிடுச்சு. இதெல்லாம் மாரி இந்த அருங்காட்சியகத்தில் உலக மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம் ஒன்று இருக்குது. உலக மிக பிரசித்தி பெற்ற ஓவியம். ஏமா இந்த ஓவியத்தை விட்டுட்டு ஏன் இதெல்லாம் கொள்ளை அடிச்சு போனாங்க? இந்த கொள்ளை அடிச்சு போன 9 பொருளையும் சேர்த்து 3 மடங்கு அந்த ஓவியத்தோடைய விலை. அதை விட்டு போயிட்டாங்களா என்ன? அது ஒருவேளை தூக்கி போக முடியலையா என்னன்னு தெரியல, அதனுடைய மதிப்பு தெரியலையா என்னன்னு தெரியல கொள்ளையர்களுக்கு. மோனோலிசா ஓவியம், ஒரிஜினல் மோனோலிசா ஓவியம் அங்கதாங்க இருக்குது. அதுக்கு பின்னாலேயும் ஒரு கொள்ளை சம்பவம் இருக்குது, அது பின்னாடி சொல்றேன். சரி, ஓகே. இந்த கொள்ளையர்கள் அடிச்சு போனாங்க, பெரிய பரபரப்பாகி போச்சு. அதுக்கப்புறம் தெரிய வந்தது, இந்த அலாரம் அடிச்சது, கேமராவை பார்த்தோம், யாருன்னு தெரியல, அதுக்கான கண்டுபிடிக்கிற வேலையில் நடந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரைட்டு. இப்போ நம்ம வடிவேல் காமெடியில் வரல, கொள்ளை அடிச்சுட்டு மிளகா பொடி போட்டு வாடா அப்படின்ற மாதிரி மிளகா பொடி அப்படியே வாசல் வரைக்கும் போட்டு வந்துடும் பாரு. அது மாதிரி போனவங்க ஒரு இடத்துல நின்று இதெல்லாம் என்னென்ன பொருள்னு பார்க்கும்போது ஒரு வைர கிரீடத்தை மட்டும் தூக்கி போட்டுக்கிறேன். ஐயோ இது ஆகாது அப்படின்னு ஆகாதுன்னு சொன்னால் அந்த வைர கிரீடம் எங்கேருந்து அடிக்கப்பட்டது தெரியுங்களா? நம்ம இந்தியாவில் இருந்து அடிக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த அந்த வைரக்கிடம் யார்கிட்ட இருந்து 3ஆம் நெப்போலியனுடைய மன்னர்கள், 3ஆம் நெப்போலியன் தான் அவனுடைய மனைவி வைத்திருந்த அந்த வைரக்கிரீடம். இது எங்க இருந்துப்பா இந்தியாவுக்கு எதுக்கும் கனெக்ட் என்ன? எங்க இந்தியாவிலேருந்து இது எப்படி போச்சு அப்படின்னா, முகலாயர் காலத்தில் அவுரங்கசீப்போடைய ஆட்சியில் ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கிறான். அந்த அடிமையை வச்சிருக்காங்க. அங்கே நிறைய அடிமைகள் இருந்தப்போ அந்த அடிமையை ஒரு அடிமை வேலைக்காக அவனை ஒரு காட்டில் அனுப்புகிறாங்க. அவன் போய் ஒரு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய கண்ணில் ஒரு பொருள் தென்படுகிறது. அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, மின்னு இருக்குது, இது விலை உயர்ந்த பொருள். கிட்ட போய் பார்க்குறான், பார்த்தா அது ஒரு வைர கிரீடம். அதை எடுத்து தனியாக வச்சுட்டான்.
வச்சுட்டு இதை எப்படியாவது கொண்டு போகணும் முடிவு பண்ணுறான். சாமர்த்தியமாக எப்படியோ அடிமை வெளியே வரான், அந்த வைர கிரீடத்தை கொண்டு போகிறான். கொண்டு போய் அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. அதாவது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைர கிரீடம். இப்போ நமக்கு பொதுவாக தெரியாதுல்ல. ஒருத்தனுக்கு வந்து ஒரு சும்மா வந்து அவன் நினச்சிருப்பான் இது வந்து ஒரு 5000 ரூபாய் பொருள் இருக்குன்னு நினச்சிருப்பான். அதனுடைய மதிப்பு 50 லட்ச ரூபாயா இருக்கும். அப்படியாப்பட்ட மதிப்புடைய அந்த வைர கிரீடம் அவன் கண்ணுக்கு 5000 ரூபாய். அதை போய் வெளி மார்க்கெட்டில் விற்க போகிறான். விற்க போன இடத்துல ஒருத்தன் பார்த்துறான், ஒரு வியாபாரி பார்த்துறான். வியாபாரியா அல்லது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த தரகரா என்னன்னு தெரியல. பார்த்துடுறான். இவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா 5 லட்ச ரூபாய் கொடுத்தா எது கொடுத்தாலும் இவன் போய் வெளியே சொல்லிடுவான். ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம், மன்னர்களுக்கு சொந்தமானது. இவன் கதையை கதையை முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அந்த வைர கிரீடம் எங்கே போகுதுன்னா லண்டனுக்கு ட்ராவல் ஆகுது. லண்டனுக்கு ட்ராவல் ஆகி நெப்போலியன் மன்னனுடைய மனைவிக்கு அது கிரீடமாக மாற்றப்படுகிறது. அதன் பிறகு நெப்போலியனுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அங்கே எப்படி ஒரு வைர கிரீடம் கிடைக்குது. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுவாங்க, நமக்குலாம் தெரியாது, வந்து புதையல் எடுக்க போய் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்வாங்க, புதையல் எடுக்க போய் செத்து போயிட்டான்வாங்க. இந்த கழனியில் வந்து ஏர் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கலப்பையில் டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். சொல்லி கேள்விப்பட்டதும் கதைகளில் படிச்சு தான். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு பானை ஒன்று இருக்கும், இல்லைனா வந்து ஒரு செப்பு பாத்திரம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தங்க காசுலாம் இருக்கும், வெள்ளி காசுலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே என்ன ஆகிடும், பைத்தியம் ஆகிடும், இதுவாகிட்டான். அப்புறம் அந்த காசை அந்த புதையில எடுத்தவொடனே சுருண்டு விடுத்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை புதையில வந்து பூதம் காத்துக்கிட்டு இருந்தது, அந்த பூதம் வந்து அடிச்சிடுச்சு, இப்படிலாம் ஒன்று. அதை போல தான் இந்த வைரக்கிரீடத்தை எடுத்த அந்த அடிமை கொல்லப்படுகிறான். அதை கொண்டு போய் விற்றவன் காணாமல் போகிறான். அது எப்படியோ நெப்போலியனுடைய கைக்கு போகுது. நெப்போலியனுடைய மனைவி வந்து அதை வந்து அந்த வைரக்கிரீடத்தை மாட்டிக்கிறா. அவனுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போதான் அவனுக்கு புரியுது இதனுடைய மூலாதாரம் எங்கேயான்றான். இதனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் எங்கன்னு இங்கிருந்து இப்படிலாம் வந்ததுன்னு அதை கழட்டி போட்டுடுறான், வேணான்றான். இது அப்படியே ட்ராவல் ஆகி அது வந்து இந்த லூவர், பிரான்சில் உள்ள பாரிஸில் உள்ள லூவர் அருங்காட்சியகத்திற்கு வந்திருக்குது. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சபிக்கப்பட்ட கிரீடம், சபிக்கப்பட்டது அது அப்படின்னு. பாருங்க, அந்த கிரீடம் கொள்ளையடிச்சவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அது இது சபிக்கப்பட்ட கிரீடம், இதை வச்சிருந்தோம்னா நம்ம ஆபத்து, இதை வச்சிருந்தா தருதுறோம், இது ஏதோ ஒன்று பண்ணும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுதான் அவனுக்கு வந்து கொள்ளையடிச்சிருக்கானுங்க. விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் தான், விஷயம் தெரியாம யாரும் வந்து அடிக்கல. பக்கா பிளான் போட்டு ஒரு பக்கம் மோனாலிசா ஓவியம் இருக்கு. அந்த ஓவியம் அவ்வளவு பெரிய காஸ்ட்லியான ஓவியம், அதை விட்டுட்டு இதை அடிச்சுட்டு போறானுங்க. அப்படின்பொழுது இந்த கிரீடத்தை மட்டும் தூக்கி போடுறானா இது வந்ததுன்னா நமக்கு அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ்ன்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த லூப்பை வச்சுதான் இப்போ வந்து பிரான்ஸ் போலீஸார் அதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுக்காங்க யாருன்னு. சரி, இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு திருட்டு நடந்திருக்கு, ஒரு கொள்ளை நடந்திருக்குன்னா 1911 இந்த மாதிரி சிசிடிவி ஏசிடிவி எந்த கேமராவும் இல்லாத சமயத்தில் உடங்கட்டா வந்து மின்சார விளக்கே ரொம்ப குறைவாக இருக்கிற அந்த காலகட்டத்தில், குறைவானா வந்து பெரிய இந்த ஐபவர் லைட்லாம் ஒன்றும் கிடையாது வந்து, அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் கொள்ளையர்கள் உள்ளே இறங்கி எதை அடிக்கிறாங்கன்னா இந்த மோனாலிசா ஓவியத்தை தான், இந்த ஒரிஜினல் ஓவியத்தை தூக்கி போயிடுறாங்க. தூக்கி போயிடுறோம். அந்த நேரத்தில் பெரிய பரபரப்பாகுது. மிகச்சிறந்த ஓவியம், விலை மதிக்க முடியாத ஓவியம் தூக்கி போயிட்டு பிரான்ஸ் அரசாங்கமும் இங்கிலாந்தும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அவங்கள பிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 1911 அடிக்கப்பட்ட அந்த ஓவியத்தை 1913 கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வராங்க. இப்போ பாருங்க, அதுக்கு இடையில எந்த விதமான கொள்ள முயற்சி ஒன்றா நடந்திருக்கலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. இப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைக்குறைவான இப்போ என்னன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைக்குறைவான விஷயம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பெரிய தலைகுனிவான விஷயம் அப்படின்னா, எப்போ இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி வச்சிருந்தா 4 நிமிஷத்துல இந்த கொள்ளையர்கள் அரங்கேற்று இருக்கானுங்க. வைரம் தங்கம் அத்தனையும் வந்து ஒரு 9 பொருளை அடிச்சிருக்கானுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி பயங்கரமான ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. எடுங்கயா இது பண்ணலான்னு. அநேகமாக நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த சம்பவத்தை வச்சு ஹாலிவுட்ல 9 டைரக்டர்ஸ் வந்து கதை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் இங்கே கொள்ளை போயிடுச்சு, ஏற்கனவே கொள்ளை சம்பந்தமான கதையெல்லாம் நடந்துடுச்சு. ஆனால் இந்த சபிக்கப்பட்ட கிரீடம் இது எல்லாத்தையும் வச்சு 9 டைரக்டர்கள் இதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கொள்ளையர்களை எப்போ பிடிக்க போறீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும், அமெரிக்கா கேட்ட மாதிரி யூரோப்பில் உள்ள ஸ்விஸ் போலீஸ் வந்து அவங்களும் கேட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க. இது வந்து யூரோப்புக்கே ஒரு தலைகுழிவான ஒரு விஷயம்.
நீங்கள் எங்கே வேணாலும் அடிங்க. ஏன்னா நீங்கள் அருங்காட்சியகத்தில் வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது அருங்காட்சியகத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த அருங்காட்சியகமாக இருந்தாலும் அங்கே ஃபுல் டைட் செக்யூரிட்டியாக இருக்கும். அது காலத்துக்கு விலை மதிக்க முடியாத பொருள் ஏன் வைக்கிறான் அது, அதுக்கு வந்து ப்ரைஸே கிடையாது. அப்படி இருக்கிற இடத்துல உள்ளே இறங்கி 4 நிமிஷத்தில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய கட்டிக்காரத்தனம். உள்ளே இறங்கியிருக்காங்க. போலீஸும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னாங்க, ஏதாவது ஒரு வகையில் மாட்டிப்பான். இப்போ போட்டு போனா இல்லைங்களா, அது மாதிரி எங்கேயாவது ஒரு லூப்பில் மாட்டிப்பான். உண்மையிலே இந்த கொள்ளை வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் வியக்கத்தக்க விஷயமாகவும் இருக்கிறது. திருடப்பட்டவனையும் விரைவில் பிடிபடுவான். அதை தான் பிரான்ஸ் அரசாங்கமும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.